குணாலன் வணக்கம் பிரவீன். குணாலன் வணக்கம். நம்ம ஜூட் பேக் பிசினஸ் பத்தி ஒரு சில டாபிக் பேசலாங்களா? தாராளமாக பேசலாம், சொல்லுங்கள். இன்னைக்கு இப்போ எதை பற்றி நம்மகிட்ட பேசலாம்? மெட்டீரியல் வாங்குற கஸ்டமர் ம் ஜூட் பேக் ஒரு நல்ல லாபத்துக்கு விற்க முடியல அப்படிங்கிற இது ஆம், நிறைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஓகே. அதுல பொதுவா பார்த்தா ஜூட் பேக் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கேக்குறாங்க. ம் அது நம்ம பெருசா அதுல லாபம் பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அதிகமா வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் குணாலன்? ஓகே. இது எப்படின்னா பிரவீன், இது எல்லாத்துக்கும் இருக்க ஒரு விஷயம்தான். ம், இது எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், இல்லை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ம். எல்லா மக்களுக்கும் ஒரே தேவை கிடையாது. ஆமா. ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குது. அப்போனா அவங்களோட தேவை ஃபுல்ஃபில் ஆகுதா, அவங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம இதுலேருந்து நம்ம வெற்றிகரமாக வெளில வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு ம், எக்ஸாம்பிளுக்கு, ம், இப்போ பொதுவாக இப்போ நிறைய பேர்த்திக்கிட்ட ஒரு கஸ்டமர் பேசிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு விலையை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, கரெக்ட். இதுதான் இதுக்கான வேலை, இதுதான் இதுக்கான வேலை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுலேருந்து அவங்க விலகவே மாட்டாங்க. அப்போ அடுத்து அதான் நம்ம தான் இப்போ உள்ளே வரோம். நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த விலைக்கு தான் வேணும் அப்படின்னு நிற்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம அதை மாற்றுற முயற்சி பண்ணுறது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். பரவாயில்ல, சரிங்க, நான் அதே வேலைக்கு பண்ணித்தரேன்னு ஒத்துக்கிட்டு நான் ஒரு சாம்பிள் பை நான் உங்களுக்கு பை பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம். சரி. ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, எந்த மெட்டீரியல், எந்த தரம் கொண்ட மெட்டீரியல் நமக்கு ஓகேவானதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. என்ன மாதிரி கயிறு போடலாம். ஸோ இப்போ ஒரு கிலோவுக்கு 35-40 மீட்டர் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெலிசான கயிறு போக போக பார்த்தீங்கன்னா மீட்டர் நிறைய கிடைக்க போகுது. ஒரு கிலோவுக்கு மொத்தமான கயிறு போக போக மீட்டர் குறைய போகுது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம துணியிலும் நிறைய தரம் இருக்குது. தரம் ஏற ஏற ஜாஸ்தியாக போகுது, தரம் குறைய குறைய இதுவாக போகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே கஸ்டமருக்கு சுத்தமாக தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, சணல் துணி, இது சணல் பை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது நீங்கள் இந்த 50 ரூபாய்க்கு உங்களுக்கு லாபம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற போது நிர்ணயிங்க. எனக்கு இந்த இதில் எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் வேணும். இந்த 50ல் 10 ரூபா லாபம், அதாவது 20% லாபம். எப்பவுமே நீங்க ஆஸ் அ மேனுஃபேக்சரரா, அதாவது தொழில் முனைவோரா, உற்பத்தியாளரா நீங்க உங்களை முதல்ல காப்பாத்திக்க முதல்ல பாருங்க. கஸ்டமருக்கு கேட்டா கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்களை விலை குறைச்சி கேட்கறாங்களே தவிர அதுதான் சரியான விலைன்னு யாருக்கும் தெரியாது. கஸ்டமர்களுக்கு அவங்களுக்கு நமக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பத்தி அவங்களுக்கு அவங்க ஏன் கவலை பண்ணணும் சொல்லுங்க. அவங்களுக்கு தன்னை தான் பார்த்துப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது அவங்களுக்கு. ஒருவேளை இந்த தொழிலில் நிறைய லாபம் இருக்குமோ, நம்ம ஏன் இதை விட்டு கொடுக்கணும் நம்ம லாபத்தை. ஸோ நம்ம புட்சாலித்தனமாக நடந்துப்போமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க அதை பண்ணுறாங்களே தவிர, ஸோ நீங்கள் அவங்களையும் கோச்சிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ 50 ரூபா அப்படின்னா 10 ரூபா நமக்கு லாபம் அப்படின்னு வைங்க. இப்போ மீதி 40 ரூபாய்க்கு தான் நம்ம பொருள் தரப்போறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்படும். என்ன துணி, என்ன விலை, முதல்ல நீங்கள் எல்லாத்துக்கும் விலை முதல்ல உங்களுக்கு தெரிய வச்சிடணும். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் வாங்கும்போது நம்ம பேரம் பேசுகிறோம் இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம கஸ்டமர் பேரம் பேசும்போது நமக்கு தோணுது, இல்லை நீங்கள் 50 ரூபா நம்ம பொருள் கேட்குறோம், நம்ம உற்பத்தியாளர் நம்ம 50 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கஸ்டமர் எனக்கு 40 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கஷ்டமா இருக்கா இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம சணல் பை மூலப்பொருள் விற்கும் போது கேட்குறவங்க கிட்ட நம்ம கஷ்டமா இருக்கும். ஸோ நம்மளும் அதே நிலைமையில தான் அவங்க போடுறோம். ஸோ நம்ம கஷ்டத்தை உணர்ற நம்ம அதே கஷ்டத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இது தரணுமா வேணாமா நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் சர்க்குலேஷன் மாதிரி அது பாட்டுக்கு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்காது. சரிங்களா. இதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நம்ம உட்காந்து யோசிக்கலாம். அதுதான் நான் இப்போ சொல்றேன் இந்த ஐடியா உங்களுக்கு.
சரி, ம் இப்ப நம்ம 13x13 மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு பேக் ஒன்று செய்யறோம், ஒரு லஞ்ச் பேக். அதுக்கு ஒரு 50 ரூபாய் காஸ்ட் ஆகுது. ஓகே நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 20% வச்சா ஒரு 70 ரூபி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இதே கொல்கத்தா மெட்டீரியல் ம் அதே 13x13 ம் மார்க்கெட்ல வந்து 30 ரூபி 40 ரூபி கிடைக்குது. ஆமாம் கரெக்ட். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது? ஆ இப்போ நீங்கள் கொல்கட்டா படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல்கட்டாவில் ஒன்று லேபர் ரொம்ப சீப்பு. ம் அவங்க வந்து வேகமாக செய்து போடுவாங்க. அவங்க எப்படி ம் ஈஸியாக ஒரு சுலபமாக ஒரு சணல் பையை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா மெத்தடும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ம் செய்வாங்க. ம் சரியா? ஒன்று. ரெண்டாவது அங்கே ரா மெட்டீரியல் ரொம்ப சீப்பு. ம் சரியா? இப்போ உங்களுக்கு இந்த 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு ஒருத்தர் தராரு அப்படின்னாலே அவர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மூலப்பொருள் கொள்முதல் பண்ணிட்டு, சாரி மூலப்பொருள் இல்லை, முழுசாக பண்ணப்பட்ட பையை கொள்முதல் பண்ணிட்டு வருவாங்க லட்சக்கணக்குக்கு. ம் அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு 35 ரூபா 45 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அவங்க கூட எப்படி காம்பீட் பண்றது? சூப்பரான கேள்வி. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பை வந்து கொல்கட்டா பை விற்கிறதுக்கு ஒரே காரணம், அந்த பை பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ம் அது மட்டும்தான் அவங்க செல்லிங் பாயிண்ட்டே. ம் மற்றபடி நீங்கள் அந்த பையில் ஒரு மேல் தையல் போடாமல் உங்களால் அந்த பையை உபயோகிக்க முடியாது. ம் சரிங்களா? மேபி யாராச்சும் ஒரு மேனுஃபேக்சரர் ம் இப்படி இருக்கக்கூடாதுப்பா, கொல்கட்டா பையனா தரமானதாக இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் முயற்சி எடுத்திருக்கலாம். எல்லா பையனும் ம் அப்படி சொல்லல இல்லை. ம் ஆனால் அப்படி நல்லா இருக்கு, அந்த இது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓ ஏன்னா நம்ம இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், ஆ தரம் இருக்க இடத்துல தான் விலையும் இருக்கும். ம் அப்போ விலை குறைச்சி வேணும்னா தரத்தை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லையா? நிச்சயமா. ஆமா. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப ஆ பொதுவாவே நம்ம அதுக்கான வித்தியாசத்தை பெருசா கண்டுபிடிக்க முடியாது பேக்ல அதான் பார்க்கும்போது. பொதுவாகவே நீங்கள் சொல்கிறது சரிதான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஸ்டமரில் விலையை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ஆஹா. நான் வந்து அந்த இடத்துல நான் விலை குறைச்சி வாங்கி ஜெயிச்சேனா ம்ஹும். அப்படிங்கிறத மட்டும்தான் மக்கள் யோசிக்கிறாங்களே தவிர, ம். இது எனக்கு ஒரு வருஷத்துக்காச்சும் இந்த பை வருமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது கிடையாது. யோசிக்க ம். நம்மளே கூட அந்த இடத்துல இருந்தோம்னா கூட நம்ம அதை யோசிக்கிறது இல்லை, இல்லையா? ஆமா. விலை குறைச்சி வெற்றிகரமாக விலை குறைச்சி வாங்கிட்டோமா, புச்சாலித்தனமாக நடந்துக்கிட்டோமான்னு மட்டும் தான் பார்க்குறமே தவிர, அப்புறமா அந்த பை வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஹேண்டில் பிச்சு போணுச்சா இல்லைன்னா தையல் பிஞ்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். அதை அப்புறமா தான் அதை பற்றி யோசிக்கிறோம். ஸோ இது வந்து எப்போ அவங்களுக்கு புரிதல் வரும்னு பார்த்தீங்கன்னா, 2வது பை 3வது பை வாங்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ பை வாங்குறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு விலை கம்மியாக தான் வேணும்னு கஸ்டமர்